என்ன இது மழை வருது? பசங்களா மழை பெஞ்சிட்டு இருக்கு, காயப்பட்ட துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. இப்பதான் இது இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. நிக்க போறீங்களா இல்லையா? டோரேமான் நீ போலையா? நோபிட்டா நீ போலையா? ஏ டோரேமான் நீ போ. நோபிட்டா நீ தான் போகணும். நீ ரொம்ப சோம்பேறி ஆயிட்ட. சீக்கிரமா போலனா துணி எல்லாம் நனைஞ்சிடும். இல்லனா உங்களை இப்ப என்ன பண்றது? ஓகே எனக்கு ஒரு வழி இல்ல. ஃப்ரீசிங் லைட். ஓகே இத நான் இங்க செட் பண்றேன். வேலை முடிஞ்சது. நான் இப்ப நிம்மதியா உட்கார்ந்து டிவி பார்க்கலாம். என்னாச்சு? ஆமா நீ துணியை உள்ளே கொண்டு வந்திருக்கலாம்ல. நீ கவலைப்படாம இரு. நீ ஏன் இப்படி பண்ண? துணி எல்லாம் நனைஞ்சிடும். உள்ள கொண்டு வந்திருக்கலாம்ல. அட இங்க என்னதான் நடக்குது? மழையில துணி நனையாம அப்படியே இருக்கு. ரொம்ப ஜாலியா இருக்கு. ஃப்ரீசிங் லைட்டை யூஸ் பண்ணா மழை சாலிடா மாறிடும். நீயே பார்த்தல. நல்ல பாரு, உனக்கு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் தெரியுதுல்ல. ரொம்ப அதிசயமா இருக்கு. மழை நின்னு போச்சு. காயப்பட்ட துணி எல்லாம் நனைஞ்சு போயிடுச்சா என்ன? ஆஹா இல்லம்மா, துணி எல்லாம் காஞ்சிடுச்சுமா. என்ன நிஜமாவா? ரொம்ப தேங்க்ஸ். வாவ் இது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. இதால நம்ம எதை வேணாலும் சாலிடா மாத்திடலாமா? எதை வேணாலும் இல்ல, தண்ணி ஸ்மோக் இதெல்லாம் மாத்த முடியும். சாலிடா இருக்க கூடாது அவ்வளவுதான். அப்படியா? அப்ப நான் ஒரு வாட்டி ட்ரை பண்றேன். நான் எது மாதிரியாவது ட்ரை பண்ணி பார்க்கணும். இது ரொம்ப நல்லா இருக்கு. சரி சரி போதும், அதை என்கிட்ட கொடுத்துரு. நான் என்னோட பாக்கெட்லயே வச்சுக்கிறேன். இரு நான் இதோட கொஞ்ச நேரம் விளையாடணும். சரி எனக்கு கொஞ்சம் எனிவேர் தவிர குடுக்குறியா? ஆனா எதுக்கு? நான் இதை எடுத்துட்டு போய் சிசுகா கிட்ட காட்ட போறேன். அவ ரொம்ப ஆச்சரியப்படுவா. என்ன இப்படி இருக்கு? இங்க தண்ணியும் இல்ல, புகையும் இல்ல. இதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்னது அது? எல்லாரும் இங்க வாங்க. நல்லா இருக்குல்ல? இங்க ஷோ நடந்துட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. நல்லா பண்றாங்கல்ல. அற்புதமா இருக்கு. நெருப்பு சாலிட் ஆயிடுச்சு. ஷேப் இல்லாத எல்லாத்தையும் இது சாலிடா மாத்திடும். சாலிடா மாத்த வேற ஏதாவது மிஞ்சி இருக்கா? உண்மைய சொல்லணும்னா சாலிடா மாத்துறதுக்கு இங்க எதுவும் இல்ல. நாம மலை பின்பகுதிக்கு வந்திருக்கோம். அங்க புகையா இருக்கு. ஆமா ஆமா, ஒருவேளை இது ஃபாரஸ்ட் ஃபயரா இருக்கலாம். போய் பார்க்கலாம். ஆஹா, வாசனை மூக்க தொலைக்குதுலே. இருக்காதா பின்ன? எங்க அப்பா இந்த அமெரிக்கன் பாபிக்யூ செட்டை அமெரிக்கால இருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. இதுல நம்ம என்ன சமைச்சாலும் அதுல அமெரிக்கன் டேஸ்ட் வருமா? ஆனா இதுல இருந்து புகை ஏலை இப்படி வருது? எனக்கு கூட அதேதான் டவுட்டா இருக்கு ஜியான். ஜியானோ சுனியோமா அவங்க பார்பிக்யூ சாப்பிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் நம்மள கூப்பிடல? விட மாட்டேன். ஆமா என்ன இது? இலை இந்த புகை சாலிட் ஆயிடுச்சே.
அடடா, நம்ம மேல விழுந்துட்டு போல இருக்கே. புகை என்ன இப்படி மாறிடுச்சு? அப்பா, ரொம்ப வெயிட்டா இருக்கு. என்னால தாங்க முடியல. எலை நோபிட்டா, எலை டோரேமான். எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணமா? எலை உங்கள ஓடிடலாம், சீக்கிரம் வா, டோரேமான். எலை நில்லுங்க. உங்களால என்னோட சாப்பாடெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அவங்க நிஜமாவே ரொம்ப கோவமா இருக்காங்க போல இருக்கு. ஒரு ஐடியா, அங்க பாரு கிளவுட். நோபிட்டா என்கிட்ட கொடு. இந்த இப்ப பாரு. ஆகா, என்கிட்ட போ. நில்லுங்க. எலை நில்லுங்க. நில்லுங்க. பெரிய கிளவுட் வந்ததுனால நம்ம தப்பிச்சிட்டோம். அது அங்க ஒரு குளம் இருக்கு. ரெடியா? நீங்க பாரு நோபிட்டா, என் பின்னாடியே வா. பார்த்து ஜாக்கிரதையா வா. இந்த கொலை இன்னும் சாலிட் ஆகல. சரியா? சரி. அவங்க குளத்தை தாண்டாங்களே. அவங்கள விட கூடாது. என்ன நாம மட்டும் முழுகிட்டோம். பாபிக்கு ஃபயர் அழைத்த குளிர போக்கிக்கலால. நல்லா என்ஜாய் பண்ணல. ஆமா. என்னாச்சு டோரேமான்? ஏன் இப்படி சோகமா இருக்க? எனக்கு சுனியோஜியான் பார்பிக்யூ நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. எல்லாம் ஓகேவா? ஏன் எல்லாம் ஓகேவான்னு கேக்குற? நம்ம திரும்பவும் போய் பார்க்கலாம். ஒருவேளை ஃபாரஸ்ட் ஃபயர் வந்துருச்சுன்னா அப்புறம் பிரச்சனை. அமெரிக்கால இருந்து வாங்கிட்டு வந்த அமெரிக்கன் பாபிக்யூ செட் மொத்தமும் காலி. நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. இது பெரிய பிரச்சனை தான் டோரேமான். இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? நாம அந்த குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரலாம். இப்ப நம்ம கிட்ட இவ்வளவு நேரமோ இல்லையே. இப்ப என்ன பண்றது? டோரேமான் ஐடியா. நோபிட்டா, அந்த நெருப்ப உடனே சாலிடா மாத்து. ஆனா அங்க நெருப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப நமக்கு வர வழியே இல்ல. சீக்கிரம் நான் சொன்னது மட்டும் செய். ஒரு வழியா முடிஞ்சது. அந்த பக்கம் இதோ இங்கேயும். படி, நெருப்பெல்லாம் சாலிட் ஆயிடுச்சு. என்ன நடக்குது இங்க? இது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நேரம் இல்ல. நெருப்பு சாலிடா இருக்கும் போது எடுத்துட்டு போய் ஆகணும். என்னது எடுத்துட்டு போகணுமா? நெருப்பையா? என்ன சொல்றீங்க? இத சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி பக்கெட்ல போட்டு அந்த குளத்துல வீசிடலாம். சீக்கிரம். அதுக்கப்புறம் அது நெருப்பா மாறி அணைஞ்சிடும். எலை, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. இருந்தாலும் நான் அதை செய்யறல. நான் ரொம்ப டயர்ட் இந்த ஆயிட்டேன். வேலை முடிய மாட்டேங்குதுல. மறுபடியும் எரியுதுல. நோபிட்டா, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நார்மலா மாறிடும். பார்த்து ஜாக்கிரதை. சரியில்ல. ஓகே, நோபிட்டா, நம்ம போலாம். கடைசி நெருப்பு. ஜாக்கிரதையா இருங்களே. இதான் லாஸ்ட் பக்கெட் டோரேமான். நோபிட்டா, சீக்கிரம் போடு. நம்ம சூப்பரா பண்ணிட்டோம்ல. நெருப்பு ரொம்ப ஆபத்தானது. நம்ம அதுகிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நீ சரியாதான் சொல்ற. நம்ம இந்த ஃப்ரீசிங் லைட்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் இத ஷிசுகாக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். அவ ரொம்ப ஆச்சரியப்படுவா. என்ன ஃப்ரீசிங் லைட்டா? ஆமா, இது ரொம்ப அற்புதமானது. இது தண்ணியையும் புகையையும் சாலிடா மாத்திடும். நான் அப்பவே நினைச்சேன். அப்ப இதுக்கு நீங்க 2 பேரும் தான் காரணமா? நீ எதுக்கு கோவப்படுற ஷிசுகா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுக்கு கோவப்படுறேன்னு கேக்குற?